மார்ச் 8 சர்வதேச மகளிர் தினம். இந்த தினத்தை நாம் கொண்டாட உள்ளோம். மகளிருக்கு சம உரிமை வேண்டும், பாலின சமத்துவம் வேண்டும் என்பதற்கான போராட்டத்தில் விளைந்த தியாக தினம்தான் மகளிர் தினம். இன்றைக்கு பெண்களுடைய நிலை எப்படி இருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. பெண் காதல் திருமணம் செய்தாலே ஆவணப்படுகொலைகள் செய்யப்படுகிற காலம். சமீபத்தில் சென்னை பள்ளிக்கரணையிலே அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு என்பது நடைபெற்றது. அதுபோல பெண்களுக்கு நாடாளுமன்ற சட்டமன்றங்களில் 33% இடஒதுக்கீடு வேண்டும் என்கின்ற கோரிக்கை போராடி நிறைவேற்றாலும் இனியும் பல ஆண்டு காலம் அந்த இடஒதுக்கீடு நிறைவேறுவதற்கு காத்திருக்க வேண்டும் என்கிற நிலையை இன்றைக்கு மத்திய அரசாங்கம் ஏற்படுத்தி இருக்கிறது. அதுபோல சமீபத்தில் பாண்டிச்சேரியில 5 வயது பெண் குழந்தை பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்ட காட்சி அரங்கேறியது. இந்தியாவிற்கே பெருமை சேர்த்த மல்யுத்த வீராங்கனைகள் தங்கள் விளையாட்டை விட்டு ஓடும் அளவிற்கு பாலியல் சீண்டல்கள் அரங்கேறிய நாடு அதிகாரத்தில் இருப்பவர்களால். அதுபோல இந்தியாவின் வடகிழக்கு மாநிலமான மணிப்பூரிலே பெண்கள் அவமானப்படுத்தப்பட்டு நிர்வாணமாக்கப்பட்டு வல்லுறவு செய்யப்பட்டு ஊர்வலமாக நடத்தி வரப்பட்ட காட்சிகளை எல்லாம் நாம் கண்டு வேதனை அடைந்தோம். இப்படிப்பட்ட பின்னணியில் தான் இந்த ஆண்டு மகளிர் தினத்தை நாம் கொண்டாட உள்ளோம். சர்வதேச அமைப்புகள் இந்த மகளிர் தினத்தை பாலியல் சமத்துவத்தை அடையக்கூடிய நாளாக அறிவித்திருக்கிறது. உண்மையான பாலியல் சமத்துவம் என்பது எப்போது வரும் என்றால், இந்தியாவின் தந்தை என்று போற்றப்படுகின்ற அண்ணல் மகாத்மா காந்தி அவர்கள் சொன்னதை போல், நள்ளிரவில் உடம்பு முழுவதும் ஆபரணங்களோடு ஒரு பெண் பாதுகாப்பாக தன்னுடைய வீட்டிற்கு என்றைக்கு சென்று சேருகிறார்களோ அன்றைக்குதான் உண்மையான பெண் சமத்துவம் என்பது வந்து சேரும். இன்றைக்கும் கூட ஒரே வேலைக்கு பெண்களுக்கு சம ஊதியம் என்பது வந்து சேரவில்லை. எனவே இந்த நாளில், இந்த சர்வதேச மகளிர் தினத்தில் பெண் சம உரிமைக்காக போராடுவோம், சமத்துவத்தை வளர்க்க பாடுபடுவோம் என்பதற்கான உறுதிமொழியை நாம் ஏற்கும் நாள் தான் பெண்கள் தினம். இது ஒரு கொண்டாடப்பட வேண்டிய தினம். அந்த தினத்தை கொண்டாடுவோம், அந்த நடைமுறையை நாம் மனதில் கொள்வோம், சமத்துவத்தை பெறுவதற்கான போராட்டங்களை முன்னெடுப்போம். பெண்கள் தினம் வாழ்க, சர்வதேச பெண்கள் தினம் வெல்க. நன்றி.